ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் மாந்தி கிரகம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராவணேஸ்வரன் தன்னுடைய மகன் பிறக்கும் தருவாயில் ஒரு சபதம் ஒன்று போடுறாரு. என் மகனுக்கு உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத உயிர் போகாத வர வேண்டும் என்று சொல்லி, அவனுக்கு அழிவே இல்லாத வர வேணும்னு சொல்லி 9 கிரகத்தையும் சிறைப்பிடித்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருந்தால் தன்னோட மகனுக்கு உயிர் போகாதோ அந்த இடத்துல நிற்க வைக்கிறாரு. அப்படி நிற்க வைக்கும்போது தான் சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல நிற்க வைக்கிறாரு. 11ஆம் என்பது ஆகச்சிறந்த இடம் சனி பகவானுக்கு. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் திட்டம் போடுறாரு. இவன் நம்மளை 11ஆம் வீட்டில் நிற்க வச்சிட்டாரு. அப்படி பார்க்கும்போது இவன் மகனுக்கு பிறந்தா அவன் பயங்கர அசூரனாக இருப்பான், யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய காலை தூக்கி 12ஆம் வீட்டுக்கும் அருகில் கொண்டு போய் வைக்கும் போது வெட்டிடுறாரு ராவணேஸ்வரன். அந்த வெட்டின பாதி போய் லக்னத்தில் விழுந்ததுனால மாந்தி என்ற கிரகம் உருவாகுது.